விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம பாடியிலிருந்து இறந்ததுக்கு அப்புறம் வர டீகம்போஸ் ஆன கார்பன் தான் டைமண்ட். நம்ப முடியுதா? பூமியில் வந்து 7 லேயர்ஸ் இருக்குது. இதில் 5வது லேயரில் தான் கார்பன் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். கார்பன் ஃபஸ்ட்டு பூமிக்குள்ளே போகிறதுக்கு 150 கிலோமீட்டர் தேவைப்படுது 5வது லேயரை டச் பண்ண. அந்த கார்பன் கிரியேட் ஆகுறதுக்கு 300 வருஷம் ஆகுமா? 300 வருஷம் ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு மட்டும். அந்த கார்பன் கிரியேட் ஆனது வைரமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 150 வருஷம் ஆகும். அப்போ டோட்டலாக நம்ம ஒரு வைர மூக்குத்தி நீங்கள் தோடு போட்டிருக்கீங்க அப்படின்னா 7 தலைமுறைக்கு முன்னாடி உருவான ஒரு வைரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா என் பையன் என்னன்னு தெரியல, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ காலை எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. ஜாதகம் பார்த்து இது தோஷம் இருக்காப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குமா? உங்கள் பையன் ஏதாவது கழிப்பை தாண்டினாரா? இல்லை என் பையன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா, ரொம்ப நாளாக வைரம் வாங்கணும்னு சொன்னேன், நான் ஒரு பெரிய ஷாப், அந்த பேர் சொல்ல விரும்பலை, அது ஒரு 7 lakhs கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம், அதுலேருந்தே எங்கள் மறுநாளே முடியாமல் போச்சு, சாயங்காலம் பைக் எடுத்துகிட்டு போனேன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறேன். இந்த ராசிக்காரர்கள் வைரம் போடவே போடக்கூடாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகவே ஆகாது. தனுசு ராசி தேவகுரு, சுக்கராச்சாரியர் அசுரகுரு. துலாம் ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரவங்க தாராளமான முறையில் டைமண்ட் போடலாம். இப்போ நீங்கள் போடக்கூடாதுன்னா தெரியாம பெண்களா இருக்கிறவங்க மூக்குத்தியோ இல்லை ஏதோ ஒரு தோடோ அப்படி வாங்கி போட்டுட்டா அது என்ன மாதிரியான விளைவில் கொண்டு போய் 200% பாதிப்பு வரும். படிக்கிற பிள்ளை மந்தத்தன்மை ஆயிரும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் குறைஞ்சிரும். நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க அப்பேன், இந்த அம்மா ஒரு 50,000 ரூபாய்க்கு வைரம் வாங்கிட்டு வந்து என் பிஸ்னஸை, பல கோடி பிஸ்னஸை அப்படியே போட்டு அமுக்கி விட்டுரும். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் தான் வைரம். வைரம் யாரெல்லாம் போடலாம், யாரெல்லாம் போடக்கூடாது? குறிப்பா சில பேர் சொல்லுவாங்க இந்த ராசிக்காரர்கள் போடலாம், ஸோ வைரம் போடுறதுக்கு எல்லாருமே போடக்கூடாது, பெண்கள் வைர மூக்குத்தி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. வைரம் யாரெல்லாம் போடலாம்? இன்டர்நெட்டில் அதிகமாக தேடக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வைரம் இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன், எல்லாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு பயமும் உணர்வு இருக்குது. பெண்கள் மத்தியில் ஒரு ஆசை இருக்குது, அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாவது நம்ம போடணும், ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கி, ஏன்னா எக்ஸ்பென்சிவ் ஸ்டோன்ஸ் இல்லையா. இந்த வைரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சயின்ஸ் பற்றி யாருமே கொடுக்காத டேட்டா நான் அவர் கொடுக்குறேன். இந்த வைரம் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாது. நம்ம பாடியிலிருந்து இறந்ததுக்கு அப்புறம் வர டீகம்போஸ் ஆன கார்பன் தான் டைமண்ட். நம்ப முடியுதா? ஆக்சுவலாக ஃபேக்ட் அதுதான். கரியிலிருந்து கட்டையிலிருந்து கார்பன்ல இருந்து எக்ஸாக்ட்லி. மனித உடலா இல்ல வந்துட்டு மனித உடல், யாளி, டிராகன், அந்த காலத்துல வாழ்ந்த மிருகங்கள், உயிரினங்கள் எல்லாமே பூமியில வந்து 7 லேயர்ஸ் இருக்கு. இதுல 5வது லேயர்ல தான் கார்பன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது சயின்ஸ் மேனரிஸ். இந்த 5வது லேயர்ல கார்பன் ஃபர்ஸ்ட் பூமிக்குள்ள போறதுக்கு 150 கிலோமீட்டர் தேவைப்படுது 5வது லேயரை டச் பண்ண. அந்த கார்பன் கிரியேட் ஆகுறதுக்கு 300 வருஷம் ஆகுமா? இந்த கார்பன் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, இறந்த உயிரினங்கள் அந்த எலும்புல இருந்து வரக்கூடிய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது, மண்ணோடைய தன்மை, டெம்பரேச்சர், சூரிய ஒளி, அங்க இருக்க காற்றுடைய கேஸ் வாயு, இது போக பாடியிலிருந்து வரக்கூடிய டீகம்போசிஷன், எலும்பு, இதுல இருந்து தான் கார்பனே கிரியேட் ஆகுது. அப்ப அந்த கார்பன் 300 வருஷம் ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு மட்டும். அந்த கார்பன் கிரியேட் ஆனது வைரமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு 150 வருஷம் ஆகும். அப்போ டோட்டலாக நம்ம ஒரு வைர மூக்குத்தி நீங்கள் தோடு போட்டிருக்கீங்க அப்படின்னா 7 தலைமுறைக்கு முன்னாடி உருவான ஒரு வைரத்தை தான் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு 60 வயசு, ஒரு 70 வயசு இருப்பாங்கன்னு கணக்கு பண்ணால் கூட இது ஒரு 300, இது ஒரு 150, 8 தலைமுறைக்கு முன்னாடி உருவான ஒரு பொருளை தான் நாம இன்னைக்கு பயன்படுத்துறோம். அதனால தான் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது சயின்ஸ் மேனரிசம், யாருமே சொன்ன டேட்டா கிடையாது. அப்போ அந்த கார்பன் மனித உடல், மிருகங்கள், பறவைகள், உயிருண்ணிகள், ஒட்டுண்ணிகள், இதுலேருந்து வரக்கூடிய கார்பனில் தான் டைமண்ட் கிரியேட் ஆகுது. இந்த டைமண்ட் 70% எர்த்தில் இருக்குது, பூமியில் 30% கடல் ஆழத்தில் இருக்குது. இது 150 கிலோமீட்டர் கீழே போய் எடுக்கிறதுனால தான் இன்ன வரைக்குமே
அதோடைய காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இதில் பிளட் டைமண்ட் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வைரம் உருவானது இந்த மாதிரியான ஒரு முறைகள்னால தான் உருவானது. இதனால தான் அந்த வைரத்துக்கு தோஷம் உண்டுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுச்சா? அந்த வைரம் பாடியிலிருந்து வரக்கூடிய டீகம்போஸ் ஆன கார்பன் கிரியேட் ஆகி வர்றதுனால தான் அந்த வைரத்துக்கு தோஷம் உண்டு. அந்த தோஷம் இருக்கிற அந்த வைரத்தை முறையாக ஹோமத்தில் வச்சு எனர்ஜி ஏற்றி க்ளீனிங் பண்ணி அட்லீஸ்ட் செல்ஃப் ஹீலிங்காவது பண்ணி அதை நம்ம நெகட்டிவ் ஆறாவை பூரா நம்ம கழிச்சிட்டு அதுக்கப்புறம் எனர்ஜி ஏற்றி போட்டால் தான் அது கரெக்டாக வேலை செய்யும். இல்லை என்றால் நல்லா இருக்கிறவன் கூட தெருவுக்கு வந்துடுவான். ஒருவேளை அந்த வைரம் அவனுக்கு ஒத்து வந்தால் குப்பையில் இருப்பவன் கூட கோபுரத்தில் செல்லக்கூடிய ஆற்றல் அந்த வைரத்திற்கு உண்டு. இப்போ நீங்க சொன்னீங்க சார், இந்த வைரத்தோட டீட்டெயில் ஒரு பெரிய டீட்டெயில் சொன்னீங்க. இதுலயே பயந்துட்டேன் நான். எலும்புல தான் வைரம் உருவாகுது. எல்லாருமே வந்துட்டு கறி தட்டி தட்டி செதுக்கி தான் அந்த வைரம் வரும் அப்படியெல்லாம் அப்படிதானே சார் எல்லாருமே கேள்வி. கார்பன்ல இருந்து வருது. கார்பன்ல இருந்து வருது. இத்தனை பெரிய ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து வைரம் வந்துட்டு சில பேரை மேல குப்பையில இருக்கவங்கள கோடியில மேல தூக்கி விடும், கோடியில இருக்கவன டப்புன்னு தூக்கி கீழே தரையில போடவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருமே இப்ப பார்த்தா வைரம் போடணும் ஒரு ஆசையில வைரம் வாங்கி போடுறாங்க. வாங்கி போடுற வைரம் எல்லாம் உண்மைக்குமே வைரம் தானா? இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. யூஸ் அண்ட் த்ரோ தான். 5000 ரூபாய்க்கு 10,000 கூட டைமண்ட் கிடைக்குது. டைமண்ட் மாதிரியே காப்பியாக இருக்கும். பிளாஸ்டிக்கும் கிளாஸும் மெட்டலும் யூஸ் பண்ண காம்பினேஷனில் வந்து ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இதை விட இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஒரிஜினலை விட இது ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. மிஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. அமெரிக்கன் டைமண்ட். எஸ், எக்ஸாக்ட்லி. நல்லா எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சஸே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரிஜினல் டைமண்ட்டு சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஜிஏவாக இருக்கலாம், எந்த லேப் டெஸ்டிங்லனாலும் டெஸ்ட் பண்ணி வரதுக்கே மினிமம் 7 to 8 hours ஆகும். கெமிக்கல் ரியாக்ஷன், லேசர் ட்ரீட்மெண்ட், அந்த கல் எங்கே விளைஞ்சதுன்ற பயாஸ்கோப் கம்ப்ளீட் ரிப்போர்ட், இது என்ன சென்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வைரத்தோட கணக்கை, இதை கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணி தான் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்க. அது விலையற்றது. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஸ்டோனுன்னா அது பிங்க் டைமண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் அதிகமாக சேல் ஆகுது. அது பில்லியன் ட்ரில்லியனில் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு பெர் சிடிஏ. இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட்டோட வாங்குறது, கிளாரிட்டியாக வாங்குறது மட்டும்தான் ஒரிஜினல். அப்போ தான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ப்ரைஸ் ஏறும்போது நீங்கள் திரும்ப கொடுத்தா கூட கை நஷ்டம் இல்லாமல் வரும். எக்ஸாக்ட்லி. ஓகே. இன்னைக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 5 சென்ட் வாங்குறீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 2.5 லட்சம் ரூபாய் இருக்கும். ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் ஏறும். அப்போ நீங்கள் கொடுக்கும்போது சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். எந்த ஷாப்பில் வாங்குறோமோ அந்த ஷாப்பில் மட்டும்தான் டைமண்டை திரும்ப வாங்குவாங்க, வேற கடையில் வாங்க மாட்டாங்க. என்ன காரணம் சார்? ரீசன் வந்து அவங்க பை பண்ணுற மைண்ட்ஸை பொறுத்து மாறும். அவங்க எந்தெந்த மைண்ட்ஸில் டச் வச்சுருக்காங்களோ, டைப் வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து மாறும். நமக்கு அது தேவையில்லை. நாம் சர்டிஃபிகேட்டோட ப்ராப்பராக 3% ஜிஎஸ்டி பே பண்ணி வாங்கிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போடலாமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏன் வைரத்தில் இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்லேருந்து நான் கொண்டு போனேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஜெமாலஜி ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா கால் பண்ணாங்க, பேமெண்ட் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன். என் பையன் என்னன்னு தெரியல, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தான், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ காலே எடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா. ஜாதகம் பார்த்து இது தோஷம் இருக்காப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அம்மா ஜாதகப்படி உங்கள் பையனுக்கு 34வது வயசுல தான் ஆக்சிடென்ட்னு காமிக்குதுமா. ஆனால் உங்கள் பையனுக்கு இப்போ 27 வயசு ஆகுது. கெடுதல் வரக்கூடிய நெகட்டிவான தசாபுத்தி அப்பதான் வருது. இப்போ வர்றதுக்கான சான்ஸ் இல்லைம்மா. பட் எங்கேயோ மிஸ்டேக் நடந்திருக்குமா. உங்க பையன் ஏதாவது கழிப்பை தாண்டினாரா, இல்லை ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் சம்பந்தமான விஷயத்துல எதுவும் மாட்டினாரா அப்படின்னு கேட்டப்ப, இல்லை என் பையன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா, ரொம்ப நாளாக வைரம் வாங்கணும்னு சொன்னேன். நான் ஒரு பெரிய ஷாப், அந்த பேர் சொல்ல விரும்பலை, அது ஒரு 7 lakhs கொடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுலேருந்தே எங்களுக்கு மறுநாளே முடியாமல் போச்சு. சாயங்காலம் பைக் எடுத்துகிட்டு போனேன் தான் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறேன். நாங்கள் இப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதகத்திற்கு அந்த பையன் சுக்கிரதசை வரும்பொழுது ஆக்சிடென்ட் ஆகணுன்றது விதி. அது 34 வயசில் வருது. சுக்கிரன் தான் இவனோட ஜாதகத்துக்கு கெடுதல் செய்யக்கூடியவர். பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதினு சொல்லுவாங்க. இவனுக்கு மாரகாதிபதி மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், அசுரகுரு சாரியார்னு சொல்லுவாங்க. அப்போ 34வது வயசுல வரக்கூடிய அந்த பிரச்சனைய அந்த கிரகத்தினுடைய தன்மை கொண்டது, அந்த கிரகத்தினுடைய ஆறா பூமியில விழுகிறதுனால, சுக்கிரனுடைய ஆறா நம்ம அதிகமாக விழுகிறதுனால தான் டைமண்ட் விளையுது. இது சயின்ஸ் மேரேஜ்லயும் இருக்கு. சுக்கிர பகவான்னா மகாலட்சுமி, மகாலட்சுமி அதனால தான் டைமண்ட் யூஸ் பண்றாங்க. இது புராண காலங்கள்லேருந்தே இருக்கு. அந்த ஸ்டோனை வாங்கி வியர் கூட பண்ணல, மோதிரமா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் கொண்டு வரேன். வரும்போதே ஆக்சிடென்ட் கொடுத்துருக்குன்னா அப்ப நீங்களே புரிஞ்சுக்கணும், நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிரகமாக நம் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பாதகாதிபதி, மாரகாதிபதி, அட்டமாதிபதியாக இருந்தால் நீங்க உங்களுக்கு நீங்களே நெகட்டிவான பாதைக்குள்ள குழிக்குள்ள விழுக போறேன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. இப்ப வைரத்துக்கு சொல்லிட்டீங்க சார். வைரம் வந்து பின்னாடி நடக்க போற ஒரு விஷயத்த வந்துட்டு தவறான விஷயத்த
முன்னாடியே நடத்திடும். அது எக்ஸாக்ட்லி. நேரம் சரியில்லைன்னா இதே இந்த அதன்- பையன் ம். ஜாதகம் பார்த்துட்டு நான் என்ன ஸ்டோன் வாங்கணும்னு கேட்டுட்டு அட்லீஸ்ட் நம்ம முறையா ஹோமத்துல எல்லாம் வைக்காம கூட டம்மி ஸ்டோனை கூட கடையில வாங்கினப்ப கூட இந்த பையனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் எது, 5, 7, 9 இவனுக்கு அக்ஷரனானா கூட காப்பாத்துற கிரகம் எது, தலைக்கு வந்தது தலப்பாவோட போன மாதிரி கை கால் ஃப்ராக்சர் தான் இருக்கு, கால் எடுக்கக்கூடிய நிலைமை வரல, காப்பாத்திருச்சு அந்த கல்லிய, அதை டிசைட் பண்றதுக்கு தான் ஜெமாலஜி. இப்போ வைரம் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பா சொல்லுவாங்க சார், கும்ப ராசிக்காரர்கள் போடலாம், துலாம் ராசிக்காரர்கள் போடலான்னு. எந்த ராசிக்காரர்கள் வைரம் போடவே கூடாது? போடக்கூடாது. ஆ. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகவே ஆகாது. தனுசு ராசி தேவகுரு, சுக்கராச்சாரியர் அசுரகுரு. துலாம் ராசி மற்றும் விருச்சிக ராசிக்காரவங்க தாராளமான முறையில் டைமண்ட் போடலாம். இப்போ நீங்கள் போடக்கூடாதுன்னா தனுசு ராசி போடவே கூடாது, 100க்கு 100% போடவே கூடாது, அந்த பக்கம் எட்டி பார்க்கவே கூடாது. மீன ராசிக்காரவங்க 200% போடக்கூடாது. மூணாவது ஒரு ராசி இருக்கு சிம்மத்துக்கு ஆகவே சிம்ம ராசிக்காரவங்க டைமண்டை ரொம்ப விரும்புவாங்க, ஆனால் பட் டைமண்ட் அவர்கள் வியர் பண்ண கூடாது. சரி, தெரியாம பெண்களா இருக்கிறவங்க மூக்குத்தியோ இல்ல ஏதோ ஒரு தோடோ அப்படி வாங்கி போட்டுட்டா அது என்ன மாதிரியான விளைவுல கொண்டு போய் 200% பாதிப்பு வரும். அவங்களோட ஜாதகத்துல தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்து மீனராசி மீன லக்னக்காரவங்களா இருந்தாங்கன்னா இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னு மட்டும் நான் சொல்றேன். படிக்கிற பிள்ளை மந்தத்தன்மை ஆயிரும், வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் குறைஞ்சிரும், நல்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அவங்க அப்பேன், இந்த அம்மா ஒரு 50,000 ரூபாய்க்கு வைரம் வாங்கிட்டு வந்து அவன் பிசினஸை பல கோடி பிசினஸை அப்படியே போட்டு அமுக்கி விட்டுரும். ஒருவேளை அவங்களே அந்த அம்மாவே வாங்குறாங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் குறையும், உடம்புல ஜாதக ரீதியாக எந்த நோய் வரணுமோ அந்த நோயை எடுத்து கையில கொடுத்துட்டு போயிடும் சுக்கிரன் என்ற வைரம். அப்ப வைரத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் இந்த பாதிப்பு நடக்குமான்னு கேட்டா கிடையாது. நான் சொன்ன மாதிரி தனுசு ராசி தனுசு லக்னம், மீனராசி மீன லக்னக்காரவங்களை தவிர்த்துட்டு மேக்சிமம் மற்றவங்க எல்லாம் கம்மியாக தான் அடி வாங்குறாங்க, பிரச்சனைக்குள்ள மேக்சிமம் போறது இல்லை. ஆனா இவங்க 2 பேருமே டைமண்ட்ன்ற வார்த்தை பிரெயின்ல இருந்து அழிச்சிடணும். அந்த வார்த்தை நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடுங்க. எந்த ராசிக்காரர்கள் இப்போ சில பேர் பார்த்தா நான் வைரம் போட்டதுக்கு அப்புறம் நான் பண்ண பிசினஸ் ரொம்ப நல்லா இருந்தது, நான் வைரம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வீடு வாங்கினேன், வைரம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் என் வேலையில நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. ஜோசியக்காரர் சொல்லியிருக்கலாம், வைரத்துல ஒரு மோதிரம் போட்டுக்கோங்க, வைரத்துல ஒரு சின்ன குட்டி தோடாவது போட்டுக்கோங்க தம்பி அப்படின்னு சொன்னோன்னா வாங்கி போட்டிருப்பாங்க. அது வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடந்திருக்கும். அப்படிப்பட்டவர்கள் யாரா இருப்பாங்க, எந்த ராசிக்காரர்களா இருப்பாங்க? மேக்சிமம் டைமண்டை அப்சர்வ் பண்ணணும், டைமண்ட் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம், துலாம் ராசி துலாம் லக்னம். இவங்க 2 பேருக்குமே இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வைரத்தின் மேல எப்பவுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும், பலபலன்னு இருக்குன்னு ஆசைப்படுவாங்க, மேக்கப் அதிகமா போடுவாங்க, கலைத்தன்மையா இருப்பாங்க, மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்குன்னு நினைப்பாங்க. பெண்கள் பெர்ஃப்யூம் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க அசுரகுரு என்று அழைக்கக்கூடிய சுக்கிர கிரகத்தினுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க, மகாலட்சுமி கடாட்சத்துல பிறந்தவங்க. இவங்க 2 பேரும் மேக்சிமம் ஒரு 100க்கு 70% தப்பிச்சிருவாங்க. அது அவங்களுக்கு 70% லக்கு செய்யும். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்திலே அவங்க பிறக்கிறதுனால கரெக்டா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல இடத்திலே இருப்பாரு. அவங்க டைமண்ட் யூஸ் பண்ணும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆற்றலை மிகப்பெரிய ஒரு பொசிஷன்லையும் கட்டி கொடுத்து போய் அந்த புருஷன் சூப்பரா வாழ்றதையும் அவங்க அம்மா கண்ணால பார்ப்பாங்க. இந்த பொண்ணு பிறந்து வைரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணோட வச்சுதான் என் லைஃப்ல என் குடும்பமே மேல வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது டைமண்ட். டைமண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் ஸ்டோன். அப்ப இந்த 2 ராசி லக்னக்காரங்களுக்கு ஒரு 70% ஜாதகம் பார்க்காமலே பொருந்தும். ஓ, ஜாதகம் நல்லா இருந்தா 100% போட்டுக்கலாம். இப்ப ஜாதகம் ஏன் பார்க்கணும்? சரி, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஜாதகம் ஜெம்மாலஜின்றதுக்குள்ள ஏன் நீங்க வரணும்னு நாங்க சொல்றோம்னா இது உயிர் சம்பந்தமான பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெம்மாலஜிஸ்ட்னா என்ன, ராசிக்கல் நிபுணர்னு சொல்லி சும்மா ஏமாத்திட்டு காசை வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமா கேள்விகள் வருகிறது. ஆமா, இதுதான் உண்மையும் கூட. எல்லாருக்குமே ஒரு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சு போட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கடா, இவங்க காசு வாங்குறதுக்கு பல வேலை பாக்குறாங்கடான்னு சொல்லி கமெண்டும் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிலாம் யூஸ் பண்ணா ஜெயலலிதா கிரீன் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, கலைஞரையா எல்லோ யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, நம்மளுடைய சிஎம் சார் இன்னைக்கு கோரல் யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடியா பிரைம் மினிஸ்டரா இருக்க மாட்டாரு, அவர் கேட்ஸை யூஸ் பண்ணனால. இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கல்ல யூஸ் பண்ணி தான் மேல வந்திருக்காங்க. இறைவன் பயன்படுத்தின ஸ்டோன் தான் ஜெம்மாலஜி. அதை ப்ராப்பரா போட்டவங்க எல்லாருமே கரெக்டான இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த ப்ராப்பர் வேவை கொண்டு போறதுக்கு பேரு தான் ஜெம்மாலஜிஸ்ட். அப்ப ஜெம்மாலஜி நம்ம பார்க்க வராங்க அப்படின்னா ஜாதகத்துல அவனுக்கு நன்மை செய்யற கிரகம் எது, இவனுக்கு தீமை செய்யற கிரகம் எது. அப்ப நன்மை செய்யற கிரகத்தை முதல்ல எடுக்கணும். 9 பிளானட்
இதுல 9 சப்ஜெக்ட். எந்த கிரகம் நல்ல மார்க் வாங்கியிருக்கு அந்த கிரகத்தை எடுக்கணும். ஒருவேளை கேது நல்லா இருக்குன்னா கேட்ஸை எடுத்துக்கணும். இந்த கேதுவை கெட்ட கிரகம் எதுவும் பார்க்குதான்னு பார்க்கணும். நல்ல சாரம் டிகிரி வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த விரல்ல போடணும், என்ன மெட்டல்ல போடணும், எவ்வளவு எடையில போடணும். எடையும் இருக்கு, இவ்வளவு டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் தான் அதை ஹீல் பண்ணி நெகட்டிவ் ஆராவை எடுத்துட்டு 9லேருந்து 18 விதமான ஹோமத்துல வச்சு எனர்ஜி ஏற்றி என்ன தேவைக்காக நீங்க வந்திருக்கீங்கன்ற எனர்ஜி அந்த மெமரி கார்டு சிப்ல கொடுத்து அதுக்கப்புறம் மூலமந்திரங்களை சொல்லி வியர் பண்ணாதான் 70% சக்சஸே. பாதி பேர் 10 கரலையும் 10 மோதிரம் போட்டுட்டு ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றது விளக்க நான் கொடுத்துருக்கேன். ஸோ வைரத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த கேள்வி கேட்கணும் சார். இப்போ பெரும்பாலும் ஒரு மூக்கு குத்தணும் அப்படின்னாலே பெண்கள் வைரத்துல தான் வாங்கி மூக்குத்தி போட்டுக்கிறாங்க. பெண்கள் வைரத்துல மூக்குத்தி போடலாமா? தாராளமா போடலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சென்ட் 5 சென்ட்டுக்கு மேல போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால அது மேக்ஸிமம் 2-3 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேல யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் குத்திட்டு ஒரு 3 மாசத்துல அந்த ஹோல் மறையக்கூடாதுன்றதுக்காக வேற தோடு பயன்படுத்துறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் எப்பவுமே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, டைமண்ட்ஸ் இட்ஸ் சென்சிட்டிவ் ஸ்டோன். அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து உருவானதுல இருந்து நான் கொண்டு போயிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி. இதுல ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு, இல்லைன்னா நான் சொல்லல. போட்டு நல்லா இருந்தா நீங்க சேஃப், நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு பீரோல பூட்டி வச்சிருங்க, இல்லைன்னா வித்துருங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே Nakshatra. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Presta Premium Women's Wear. Let your body love it. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.